என்னமோ தெரியல. எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு மாதிரி ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் இது இப்படி? இப்போ ஆனால் திருப்பதியை இதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. திருப்பதியை கம்பேர் பண்ணுறதுல நியாயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. லட்ச சனங்கள் வந்தாலும் அங்கே எல்லாமே ப்ரொசீஜர் படி ப்ராசஸ் ஆகுது. இங்கே அப்படி இல்லை. அலைய விடுறாங்க. ஒரு சாமியை பார்க்கறதுக்கு இத்தனை அலைச்சல் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு ப்ரொசீஜர் இல்லை. புதுசாக எல்லா விஷயமும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ரூல்ஸ் வந்து ஏழை மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரு மாதிரியும் விஐபிகளுக்கு ஒரு மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. கண் கூட பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு விஐபிகள் தான் சாமிக்கு பக்கத்துல போய் நின்று சாமி கும்பிட்ற ஒரு சூழல் வந்துருச்சு. பொதுமக்கள் வந்து கால் கடுக்க நின்னும் ரொம்ப கவலையோடையும் மன வருத்தத்தோடையும் சாமியை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. ஏன் சாமியை பார்க்க இடையில எதுக்கு இந்த போராட்டம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. இதுக்கு வந்து அரசு புது நடவடிக்கை எடுத்திருக்கு. இது வந்து பெரிய ஆளுங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. பணம் வச்சிருக்கிறவன் பூரா சாமி பாதத்துக்கிட்ட இருக்கவும், பணம் இல்லாதவன் பூரா சாமிய கடைக்கோடி கடைசியில் நின்று பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு அருகதை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியான தீர்வு இல்லை, சரியான நடவடிக்கையும் இல்லை. எதை செஞ்சாலும் சரியா செய்யுங்க, சரியான வழிமுறையும் நடைமுறையும் படுத்துங்க. என்னன்னா பெட்டியா அடைச்சி வைக்கிறது பெருசு இல்லை, ஆனா குழப்பத்துல இருக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு உதாரணம், நான் முந்தா நாள் பழனி போனது. சுத்த விடுறாங்க, அப்படியே சுத்தி விடுறாங்க. இன்னும் நிறைய பொதுமக்கள் வந்து காவல் காத்துட்டு காவல் அந்த பெட்டிக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. காவல் நேரம்னு சொல்லிட்டு, காத்திருப்பு நேரம்னு சொல்லிட்டு. தவறுங்க. ஒண்ணு நல்லா இருந்தது, டாய்லெட். அதுக்கு வேணா உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த இடத்துலையுமே கூட்டத்தை கவனிக்க ஆள் இல்லை. ப்ராப்பரான எந்த ஒரு விஷயமும் சரியான நடைமுறையில் இல்லை. இதை நாங்களும் கண்கூடா பார்த்துருக்கோம். பொதுமக்கள்லாம் வருத்தத்தோட போறாங்க. ஏன்டா கோயிலுக்கு வந்தோன்னு இருக்கு. என் கோயிலுக்கு வந்துட்டு எதுக்கு இந்த மன வருத்தம் இருக்கணும்? என் அப்பனை பார்க்க வந்துட்டு இத்தனை மன வருத்தம். காவை காத்து தான் எனக்கு என் அப்பனை பார்க்கணும்னு எந்த அவசியம் இல்லை. அதனால தீர்வு வேணும், தீர்க்கமான தீர்வு வேணும். எல்லாருக்கும் பொது கடவுள், அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பண்ணிடலாம்.